ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அந்த வரலாறுக்கு ஒரு காரணமும் இருக்கும். ஆனா இந்த வரலாறு ஆரம்பிச்சதே ஒரு சின்ன தவறுல இருந்து தான். சில தவறுகள் அந்த நாளோட முடிஞ்சிடும். ஆனா சில தவறுகள் பல தலைமுறைகளுக்கு நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும். இந்த கேஸ் அந்த 2வது வகை. அந்த ஆர்மி கேம்புக்கு ஒரு வீரன் ஒரு செய்தியோட வந்தான். அவ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் அந்த கூடாரத்தை நோக்கி இல்ல, ஒரு நாட்டோட எதிர்காலத்தை நோக்கி. அவன் கையில இருந்தது என்னவோ ஒரு கடிதம்தான். ஆனா அதுக்குள்ள இருந்தது ஒரு போர். அந்த இரவு ஒரு நாட்டோட பிறப்புக்கு முந்தைய இரவுன்னு அந்த வீரர்களுக்கு அப்போ தெரியாது. அந்த மேப்ல இருந்த நிலம் அவருக்கு சொந்தமானது இல்லை. ஆனா அதோட எதிர்காலம் அவரோட கையில இருந்தது. அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் வரலாறு தங்களோட பேரை நினைவில் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படி நினைச்சதே இல்லை. ஏன்னா அந்த ராத்திரி வரலாறு அவரை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு அவருக்கே தெரியாது. அவருக்கு முன்னாடி இருந்த கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். நாளைக்கு இந்த பட உயிரோட இருக்குமா? அந்த ராத்திரி அவருக்கு அது மட்டும்தான் முக்கியமா பட்டது. சில தவறுகள் பல தலைமுறைகளுக்கு நம்மளை தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன தப்பு? அந்த தப்பை செஞ்சது யார்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும்னா நாம இன்னொரு கதையை தேடி போகணும். ரொம்ப தூரம், ஒரு பெருங்கடலுக்கு அப்புறம் இந்தியாவை தேடி கிளம்பின அந்த 3 கப்பல்களோட கதை. நிலம் ஒரு மனுஷனோட தைரியத்தை சோதிக்கும். ஆனா கடல் அவனோட நம்பிக்கையை சோதிக்கும். நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, ஆனா நிலம் மட்டும் வரல. கொலம்பஸ் மேப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவரோட குழுவோ கடலையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான். நாம சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கோமா? கடல் பயணம் பல மாசங்களுக்கு மேல தொடர்ந்துகிட்டே இருந்தது. அந்த காலத்துல ஐரோப்பா முழுக்க ஒரே ஒரு நாட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. மசாலா பொருட்கள், பட்டு, செல்வம், இந்த 3க்கும் ஒரே ஒரு முகவரி, இந்தியா. ஒவ்வொரு நாளும் அவங்க இந்தியாவை அடைஞ்சிட்டுதா கனவு கண்டாங்க. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. அந்த நாட்டை அடைஞ்சா ஒரு ராஜ்யத்தோட எதிர்காலமே மாறிடும். இந்த சூழ்நிலையில நான் தான் உங்க தேவதூதன்னு கொலம்பஸ் கடலுக்கு கிளம்பினார், இந்தியாவை தேடி. ஆனா கடல் அவருக்காக வேற ஒரு பரிசு வச்சிருந்தது. பல மாசங்களா அவங்க எதிர்பார்த்த அந்த தருணம் இறுதியா வந்துச்சு. அவங்க கையில இருந்த மேப்ல இந்த இடத்த பத்தி எந்த குறிப்பும் இல்லை. அதனால இது இந்தியாதான்னு நம்பிட்டாங்க. கப்பல்ல இருந்த சில பேருக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவங்க கேட்ட கதைகள்ல இருந்த இந்தியா இது இல்ல. ஆனா வரலாறு அதுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சது. ஒரு வழியா கொலம்பஸ் திரும்பி வந்தார். அவர் கொண்டு வந்தது தங்கமும் இல்ல, மசாலா பொருட்களும் இல்ல, ஒரே ஒரு செய்தி. கடலுக்கு அப்பால் ரொம்ப பெரிய நிலம் ஒன்று இருக்கு. அந்த ஒரு செய்தி ஐரோப்பா முழுக்க தீயா பரவுச்சு. எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, முதல்ல யார் அங்க போறது? கொலம்பஸோட அந்த கடல் பயணம் ஒரு போட்டியை ஆரம்பிச்சு வச்சது. அந்த போட்டி உலக வரைபடத்தையே மாற்றப் போகுது. ஒரு நாட்டுக்கு பிறகு இன்னொரு நாடு, ஒரு மன்னருக்கு பிறகு இன்னொரு மன்னர். எல்லாருக்கும் அந்த நிலம் வேணும். ஸ்பெயினும் போர்ச்சுகலும் அந்த நிலத்துக்கு
உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அது போர்ல முடியக்கூடாதுன்னு ஒருத்தர் தலையிட்டார். ஒரு மேஜை, ஒரு வரைபடம், ஒரு கோடு, உலகத்தையே 2 பக்கமா பிரிச்சார். விசித்திரம் என்னன்னா, அந்த நிலத்தை அவங்க முழுசா பார்த்தது கூட இல்லை. ஆனா அதுக்கு சொந்தக்காரங்க இவங்கதான்னு முடிவு செய்யப்பட்டது. இந்த விஷயம் காட்டுத்தீயா பரவிச்சு. ஒவ்வொரு ராஜ்யமும் இந்த பந்தயத்துல இறங்கிச்சு. முதல்ல அந்த நிலத்தை அடையிறவங்க அதுக்கு சொந்தக்காரங்க. அதனால கடலுக்கு கிளம்பினது கப்பல்கள் மட்டும் இல்ல, பேராசையும் அதிகார வேட்கையும் எல்லாமே ஒரே திசையில பயணம் பண்ணாங்க. முதல்ல கடலை கடந்து சில ஆய்வுப் பணிகள், அதுக்கப்புறம் வியாபாரம், அதுக்கப்புறம் குடும்பங்கள், கிராமங்கள், நகரங்கள்னு காலம் போக போக ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் கடலை கடந்து இந்த நிலத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புதிய உலகமா மாறுச்சு. பல நாடுகள் அதை ஒரு வியாபார வாய்ப்பா பார்த்தப்போ, இங்கிலாந்து அதை ஒரு எதிர்காலமா பார்த்தது. ஜேம்ஸ் டவுன், அதுதான் இங்கிலாண்டோட முதல் நிரந்தர கால்தடம். ஆரம்பம் அவ்வளவு எளிதா இல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை ஒரு போராட்டமாயிருந்தது. அப்போதான் ஒரு செடி அவங்களோட எதிர்காலத்தையே மாத்துச்சு. புகையிலை பணத்தை கொடுத்துச்சு. அதை வளர்க்க ஆப்பிரிக்கால இருந்து மனுஷங்களை அடிமைகளா கொண்டு வந்தாங்க. ஜேம்ஸ் டவுன் ஒரு ஊரை மட்டும் உருவாக்கல, அமெரிக்காவோட அடுத்த அத்தியாயத்தையும் எழுத ஆரம்பிச்சது. அந்த நிலத்துல 13 காலனிகள் உருவாச்சு. ஆனா இங்கிலாந்து அதை ஒரு புது உலகமா பார்க்கல, தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற அடிமை கூட்டமா பார்த்தது. வரிகள், கட்டுப்பாடுகள்னு மக்களோட சுதந்திரத்தை ஒவ்வொன்னா பறிச்சாங்க. ஒரு கட்டத்துல தாய்நாடுன்னு நம்பின இங்கிலாந்து அவங்களுக்கு எதிரியா மாறிச்சு. பொறுத்தது போதும்னு சில குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. அந்த ராத்திரி பாஸ்டன் துறைமுகத்துல 100கணக்கான தேயில பெட்டிகள் பிரிட்டிஷ் கப்பல்ல இருந்து ஒன்னொன்னா கடலுக்குள்ள வீசப்பட்டுச்சு. வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய டீ பார்ட்டிய யாருமே பார்த்திருக்க முடியாது. இது வெறும் வரிப்பணம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, உயிரையும் சுதந்திரத்தையும் பத்தின பிரச்சனை. ஒரு பக்கம் இங்கிலாந்தின் பிரம்மாண்ட ராணுவம், இன்னொரு பக்கம் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நின்ன சில 1000 வீரர்கள். காலம் திரும்பவும் நம்மள அதே ராத்திரிக்கே கொண்டு வந்து நிறுத்துது. அதே கூடாரம், அதே வரைபடம், ஜார்ஜ் வாஷிங்டன் கையில இருக்கிற அந்த ஒரே ஒரு கடிதம். 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை தேடி வந்த கொலம்பஸ் செஞ்ச ஒரு சின்ன தவறு இன்னைக்கு இந்த நிலத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. அந்த கடிதத்துல அப்படி என்ன இருந்தது? நாளைக்கு காலையில இந்த படை உயிரோட இருக்குமா? ஒரு முடிவு உலக வரைபடத்தையே 2வது தடவையா மாற்றப் போகுது. 250 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த கதையை ஜார்ஜ் வாஷிங்டன் முடிக்க போறார்.